கொடுத்த காலங்களின் வரிசையில் இதோ இந்த 24ஆம் ஆண்டின் கடைசி தினத்தை ஆண்டவரே உடைய பாதத்திலே நாங்கள் ஆண்டவரை காணும்படியாக கிருபை செய்ததற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தொடர போகின்ற புதிய ஆண்டிலும் ஆண்டவரே உடைய கிருபை, உம்முடைய சமாதானம், உடைய ஆசீர்வாதம் எங்கள் ஒவ்வொருவரோடு நிலைத்திருக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். இந்த வேளையில் ஆண்டவரே, இந்த கடைசி தினத்திலே நீர் கொடுத்திருக்கிற சத்தியத்தை ஆண்டவரே உடைய ஆவியானவர் அடியேனின் ஆண்டவரே வாயிலாய் நீர் கொடுக்கும்படியாக நோக்கி கெஞ்சுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தின் மூலம் வேண்டுகிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். இந்த நாளிலும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற சத்தியமாவது அது ஏற்கனவே நாம் வாசிக்க கேட்ட நற்செய்தி பகுதி, லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் 13ஆம் அதிகாரம் 6 முதல் 9 வசனங்களில் உள்ள அந்த எச்சரிக்கை, ஒரு உவமையின் மூலமாய் ஆண்டவர் கொடுக்கின்ற அந்த எச்சரிக்கை தொடருகின்ற காலங்களில் நம்மை வழி நடத்த வேண்டும் என்பதற்காக இந்த சத்தியம் இந்த வேளையிலே தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. திராட்சை தோட்டத்திலே அத்திமரம் நட்டிருந்தான் ஒருவர். கனி தரும் காலத்திலே அதிலே கனி இல்லை. 3 வருஷமாய் கனியை தேடுகிறேன், பலனை காணவில்லை என்று அதனுடைய எஜமான் கொந்தளிக்கிறார். இதை உடனே வெட்டி போடு என்று தன்னுடைய தோட்டத்தை கண்காணிக்கிற அவருக்கு சொல்லுகிறார். இதை வெட்டி போடு, இது ஏன் நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது என்று. அதற்கு அந்த தோட்டக்காரன் சொன்னார், இன்னும் 1 வருஷம் இருக்கட்டும் ஐயா, இன்னும் 1 ஆண்டு கொடுங்க. முறைப்படி 3 ஆண்டுகளில் கனி கொடுத்திருக்க வேண்டும். அதனுடைய எக்ஸ்ட்ரீமிட்டி அதுதான். 3 வருஷத்தில் கனி கொடுக்க வேண்டும். அதுதான் ப்ரொசீஜர், அதனுடைய பாரம்பரியம், அவனுடைய வளர்ச்சியின் விளைவு. அதற்கு அந்த தோட்டக்காரர் இன்னும் 1 வருஷம் என்று ஒரு ரெக்கமெண்டேஷன் பண்ணி ஒரு ஸ்பெஷல் ரெக்கமெண்டேஷன். அதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன், அதை சுற்றிலும் நான் கொத்தி எரு போடுவேன், கனி கொடுத்தால் சரி, இல்லை என்றால் அப்புறம் வெட்டி போட்டுடலாம். ரொம்ப வேதனையோடு சொல்லுகிறார். இதைத்தான் நாம் வாசிக்க கேட்டோம். திராட்சை தோட்டத்திலே காணப்படுகின்ற அந்த அத்திமரம் உயர்ந்த ஒரு மேன்மையான இடத்தில் வளர்கின்ற ஒரு வாய்ப்பை ஆண்டவர் கொடுத்திருந்தார், அந்த எஜமான் கொடுத்திருந்தார். அது திராட்சை தோட்டம், அது திராட்சை தான் அங்கே விளையும். அதில் ஒரு அத்திமரத்தை போய் நட்டிருந்தால் அது கொஞ்சம் irrelevant growth, பிளான்டேஷன் இருந்தாலும் அத்திமரத்துக்கு அந்த ஒரு ஸ்பெஷாலிட்டி, ஒரு உரிமையை கொடுத்து சரி இங்கே வளர என்று சொல்லி அங்கே நட்டிருந்தார். உயர்ந்த ஒரு மேன்மையான இடத்தில் வளர்கின்ற ஒரு வாய்ப்பை அந்த அத்திமரம் பெற்றிருந்தது. ஒரு அறிஞர் கூறுகிறார், ஜோவான் நம் அறிஞர் சொல்லுகிறார், we have the powers of God and we use them like irresponsible school boys. கர்த்தருடைய வல்லமையும் அவருடைய கிருபையும் ஆசீர்வாதங்களும் நம் மேல் தீர்மானிக்கப்பட்டிருந்தாலும் அவைகளை தூரமாக்கி, அது நம்மை அண்ட விடாதபடி நாம் தூரமாக்கி கொள்ளுகிறோம். அவையே ரெஸ்பான்சிபிள் ஸ்கூல் பாய்ஸ் மாதிரி ஆசீர்வாதங்களை அங்கே இப்போ வேணாம் அப்புறம் பார்த்துக்கலான்ற மாதிரி. கடவுள் உயர்ந்த நிலையில் நமக்கு வாழ்க்கை தந்திருப்பதால் உயர்ந்த கனிகளை எதிர்பார்க்கிறார்.
திராட்சை தோட்டத்திலே உன்னை நட்டிருக்கிறதுனாலே அது போலவே உயர்ந்த கனிகளை எதிர்பார்க்கிறார். என்ன இடத்துல ஒன்று வச்சிருக்கேன் தெரியுமா? என்ன மாதிரி பேர் வாங்கணும், என்ன மாதிரி பலன்களை கொடுக்க வேண்டும் என்று கடவுள் எதிர்பார்க்கிறார். ஒரு குருவாய் இருந்து கொண்டு ஒரு பிரதான ஆசாரியன் ஒரு குரு சபை குருவாய் நியமித்திருக்கிறார் என்று சொல்லும் பொழுது அதற்குரிய ஒரு லெவல், அந்த எபிஸ்கோப்பல் ஹைரார்க்கியில் வரக்கூடிய அந்த ஒரு பெரிய ஒரு பொசிஷன். எபிஸ்கோப்பல் ஹைரார்க்கின்னா என்னன்னு தெரியுமா? அப்போஸ்தலர்களின் வரிசையில் வருகிறார்கள். அப்படிப்பட்ட பெருமை என்ன இஸ் எ டிவைன் பவர். அந்த பெருமையை கொடுக்கும்போது அதை காத்து ஒரு பெரிய வளர்ச்சியை காட்ட வேண்டும், கனிகளை காட்ட வேண்டும். அதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், எஜமான் எதிர்பார்க்கிறார். இந்த வேளையில் உயர்ந்த கனிகளை எதிர்பார்ப்பார். அப்படி கனி கொடுக்க நீ மறுத்தால் அல்லது மறந்தால் அதன் விளைவு என்ன? The uselessness invites disaster. The very uselessness invites disaster. பயனற்ற ஒரு வளர்ச்சி அழிவை தேடுகிறது, அழிவை எதிர்பார்க்கிறது. அது ஒரு பயனற்ற வளர்ச்சியின் மூலம் அழிவுதான் ஆண்டவர் கொடுக்கக்கூடிய பலன். அதைத்தான் இந்த ஓமை சொல்லுகிறது. இது வெறும் ஓமை அல்ல, இது எச்சரிக்கை என்று நூல்கள் சொல்லுகிறது. இட்ஸ் எ காஷன் டு த ஹியூமன் லைஃப் என்று சொல்லி. அத்திமரம் அதிக சத்துவத்தை மண்ணிலிருந்து எடுத்துக்கொண்டு குறைந்த அல்லது கனியற்ற ஒரு முடிவை காட்டுவது பாவம் எனப்படுகிறது. மண்ணிலிருந்து அதிக சத்துவத்தை பெற்றுக்கொண்டு ஒரு திராட்சை விளைச்சல், அதனுடைய ருசி பலன் எப்படி இருக்கும்? அதற்காக பயன்படுத்தப்படுகின்ற ஒரு நிலத்தை தானும் பயன்படுத்தி கொண்டு, ஆனால் அதற்குரிய அந்த ருசியான ஒரு விளைச்சலை கொடுக்காவிட்டால் உன்னை இந்த இடத்துல நட்டு என்ன பிரயோஜனம் என்று ஆண்டவர் சொல்றார். அத்திமரம் தனது கனியை கொடுக்க 3 வருஷங்கள் தேவை. அதை தோட்டக்காரர்களுடைய அந்த கண்காணிப்பாளர்களுடைய தீர்மானம் அவர்களுக்கு தெரியும். அதற்கு மேலும் கனி தராவிட்டால் அது பயனற்றது எனப்படுகிறது. பயனற்றது என்றென்றும் அழிவுக்குரிய தகுதியை பெறுகிறது என்ற அர்த்தம். பயன் இல்லாதது அழிவுக்குரிய தகுதியிலே இருக்கிறது. இந்த உவமை ஒரு எச்சரிக்கையின் உவமை. நம்ம சாதாரணமாக ஏதோ ஒரு கதை சொல்கிறாங்க என்று இல்லை. இது உங்களுக்கும் எனக்கும் சொல்லக்கூடிய எச்சரிக்கை. Unless you repent or confess, மனம் திரும்பவில்லை என்றால் அல்லது உணரவில்லை என்று சொன்னால், there is no hope for continuing good life. நல் வாழ்க்கைக்கு வாய்ப்பே இல்லாதபடிக்கு நீ கனியற்றவனாய் வாழ்ந்தால் அழிவுதான். சரி, வெட்டிடு, முடிஞ்சு போச்சு, க்ளோஸ், தி எண்ட் ஆஃப் லைஃப். இது கர்த்தர் தீர்மானிக்கிற விஷயம். இந்த உண்மை எச்சரிக்கையின் உண்மை. ஜாக்கிரதையாய், சத்தியம் எல்லாம் நம்மை எச்சரிக்கிறது, நம்மைக்கு ஆலோசனை கொடுக்கிறது, அட்வைஸ் பண்ணுகிறது, வழி நடத்துகிறது, காப்பாற்றுகிறது, உதவி செய்கிறது. சத்தியம் முழுக்க அதை நம்ம முழுசாக ஃபாலோ பண்ணோம்னா எல்லா வகையிலும் அது நமக்கு துணையாய் நிற்கிறது. இதோ இந்த சத்தியம் என்ன சொல்லுகிறது? உன் வாழ்நாட்களை நீடித்திருக்க பண்ணுவதற்கு இது ஒரு எச்சரிக்கை. நீ கனி கொடுக்கிறவனாய் இருக்க வேண்டும். திராட்சை தோட்டம் என்பது இவ்வுலகம்.
திராட்சை தோட்டம் என்பது என்னது? இந்த உலகம். கடவுள் இதன் சொந்தக்காரர், அதுதான் எஜமான், தோட்டத்தின் எஜமான். அத்தி மரம் என்பது யூத தேசத்தை குறித்தது. அன்றைக்கு யூத தேசத்தை அன்றைக்கு குறித்தது. அவர் இந்த ஓமை சொல்லுகிறார் அவர்களை பார்த்து. இதை நட்டது அல்லது உருவாக்கியது கடவுள். இன்றைய நிலைமையெல்லாம் யோசித்து பார்த்து கம்பேர் பண்ணி பார்க்கும்போது, ஆஹா, அத்திமரம் இதுவா, அப்போ இது இன்னும் கனி கொடுக்கவில்லை போல என்று சிலர் சொல்லும் அளவிற்கு அந்த பார்வையில் அதை பார்ப்பதற்கு ஏற்ப அந்த தேசத்தினுடைய நிலைமை கூட இருக்கலாம் என்று யோசிக்கிறார்கள். ஆனால் நாம் அதை தீர்மானிக்க முடியாது. திராட்சை தோட்டம் இது யூத, அந்த அத்திமரம் என்பது யூத தேசம், இந்த உலகத்திலே நாட்டப்பட்ட யூத தேசம். இதை நட்டது உருவாக்கியது கடவுள். இயேசு கிறிஸ்து அதனுடைய தோட்டக்காரராக இருக்கிறார். இன்றைக்கும் அதைத்தான் சொல்லுகிறோம். ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்து கால்பட்டது, உருவானது அவருடைய தேசம் எது என்று. கனிகள் என்பது பக்தியும் நீதியுமான விசுவாச வாழ்க்கை. கனிகள் என்பது பக்தியும் நீதியுமான விசுவாச வாழ்க்கை. இதுதான் கனி. ஏதோ ஒரு மெட்டீரியல் என்னது, ஒரு ரீப்ரொடக்ஷன் அல்ல. நம்முடைய வாழ்க்கை தான் இங்கே கனியாகிறது. கனிகள் என்பது பக்தியும் நீதியுமான ஒரு விசுவாச வாழ்க்கையை குறிக்கிறது. கடவுள் சொல்கிறார், 3 ஆண்டுகள் காத்திருந்தேன், ஆயினும் கனி இல்லையே. நீ கொடுத்திருக்கணுமே, 3 வருஷத்துக்கு கனி கொடுத்திருக்க வேண்டுமே. இயேசு கிறிஸ்துவிடம் வந்த பிறகு, இந்த தோட்டக்காரன் கைவசம் வந்த பிறகு நீ இந்நேரம் கனி கொடுத்திருக்கணுமே. அவர் அப்படி கவனிக்கிறாரே, அந்த தோட்டக்காரர் அந்த அத்திமரத்தை அப்படி கவனிச்சிருக்காரே, இந்நேரம் கனி கொடுத்திருக்க வேண்டுமே. ஏன் கனி கொடுக்கவில்லை என்பது பக்தியும் நீதியுமான ஒரு விசுவாச வாழ்க்கை ஏன் நீ இன்னும் காட்டவில்லை? 3 ஆண்டுகள் காத்து கிடந்தேனே, ஆயினும் கனி இல்லையே. 3 ஆண்டுகள் என்பது என்ன? 3 காலநிலைகள், 3 சீசன், 3 பீரியட். 3 ஆண்டுகள் என்பது 3 காலநிலைகள். முதல் காலநிலை என்பது நியாயப்பிரமாண காலம். நியாயப்பிரமாண காலம் என்பது அது த லா, அது டிவைன் லா என்று சொல்லுகிறோம். அந்த காலம் உனக்கு எவ்வளவோ அட்வைஸ் பண்ணியிருக்கு, எவ்வளவு வழி நடத்தி இருக்கிறது. ஆனால் அதை ஃபாலோ பண்ணியிருக்கிறியா? முதல் ஆண்டு முடிவுற்றது. அந்த காலநிலையிலும் நீ சத்தியத்தின்படி நடக்கவில்லை. 2வது காலம் என்னன்னா, தீர்க்கதரிசிகளின் காலம். அதாவது the prophecy, the period of prophets என்று சொல்லுகிறோம். இது தீர்க்கதரிசிகளின் காலம். அப்போ தான் நிறைய தீர்க்கதரிசிகள் வருகிறார்கள். ஏசாயா, எரேமியா என்று சொல்லி தீர்க்கதரிசிகள்லாம் எவ்வளவோ வழி நடத்தி பார்த்தார்கள். அப்பொழுதும் இந்த அத்திமரம் கனி கொடுக்க இல்லை. 3வது ஆண்டு என்னன்னு சொன்னால் ரபிக்களின் காலம். அதாவது the period of scribes என்று சொல்லுவோம். ரபிக்கள். கடைசியாக வந்த ரபி தான் இயேசு கிறிஸ்து. ரபியே வாழ்க சொல்றாங்கல்ல. கடைசியாக வந்த இயேசு கிறிஸ்து. அந்த 3 நிலைகளிலும் நீ இன்னும் கனி கொடுக்கவில்லை என்று சொன்னால், 4ஆம் ஆண்டு போனால் போகட்டும் என்று தோட்டக்காரன் தன்னுடைய கிருபையின் வழியாய், அது யார் கொடுக்க முடியும்? கிருபையால் கொடுக்க முடியும். ஆற்றிருந்து பெற முடியும் இயேசு கிறிஸ்து மூலமா.
போனால் போகட்டும் அப்பா கொஞ்சம் விட்டுடுங்கப்பா, அப்பா நான் உயிரை வேணாலும் கொடுத்துட்றேன், மறிக்கிறேன், நான் கொஞ்சம் மன்னிச்சிருங்க என்று ரெக்கமெண்டேஷனுக்காக வந்தவர் தான் இயேசு கிறிஸ்து தோட்டக்காரர். அவர் நமக்காக ரெக்கமெண்டேஷனுக்காக வந்தார். மத்தியஸ்தர் என்று ஏன் சொல்லுகிறோம்? த மீடியேட்டர். அப்பாவுக்கும் மனிதர்களுக்கும் கடவுளுக்கும் இடையிலே மீடியேட்டராக வந்திருக்கிறார். அவர் இங்கே இடத்துல தோட்டக்காரர். அவர் சொல்லுகிறார், இன்னும் ஒரு ஆண்டு கொடுங்க, இன்னும் எனக்கு ஒரு பீரியடை கொடுங்க, கிருபையின் காலத்தை நான் உபயோகிக்கிறேன், அப்பொழுது மக்கள் கனி கொடுக்குவார்கள் என்று ரெக்கமெண்டேஷன் வாங்குகிறார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக. இந்த 3 நிலைகளிலும் மனம் மாறாத அல்லது கனியற்ற ஒரு நிலை, அப்படிப்பட்ட ஒரு சாட்சியாக வாழாத ஒரு நிலைமை அழிவுக்குரிய தகுதியை பெற்றிருக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. ஆண்டவர் ரெக்கமெண்டேஷன் கொடுத்து 4 ஆண்டு கழித்தும் கனியற்ற நிலையில் இருந்தால் மத்தேயு 21:19 வாசிக்கலாம். கனி இல்லை, இதில் பலன் இல்லை என்று சொன்ன உடனே அது பட்டு போயிற்று. 2 முனிவர்கள் ஒரு தோட்டத்தின் வழி அப்படி கிராஸ் பண்ணி போகிறாங்களா. ஒரு முனிவர் பார்க்குறார், என்ன இதில் கனியே இல்லை சி என்று சாபம் போடுறார். பக்கத்தில் இருக்கிற முனிவர் காதலை அவரை கூப்பிட்டு காதலை சொல்கிறார், ஐயா தப்பாக எதிர்பார்க்காதையா, நீ பாட்டுக்கு சாபம் போட்ட சீசனே கிடையாது, இது கனி கொடுக்குற சீசனே கிடையாது, இப்போ போய் அதுக்கிட்ட உன் இஷ்டத்துக்கு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தால் கனி வந்துடுமாயா. ஆனால் ஏசு அப்படி சொல்கிறது இல்லை. 3 ஆண்டுகள் காலம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு தான் சொல்கிறார். இது ஒரு நகைச்சுவைக்காக இந்த ஊமையை நான் சொல்கிறேன், இந்த உதாரணத்தை. அப்படி என்னது எதிர்பார்க்கக்கூடாத ஒரு காலத்தில் எதிர்பார்க்கலை, அந்தந்த காலத்தில் கொடுக்க வேண்டிய கனிகளை கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். விசுவாசம் என்னும் கனியை காட்ட வேண்டிய நேரத்தில் விசுவாசத்தின் கனியை வெளிப்படுத்த வேண்டும் இல்லையா? பக்தி என்னும் கனியை வெளிப்படுத்தும் போது ஆண்டவர் மீது உள்ள பக்தியை வெளிப்படுத்தும். சத்திய ஞானம் என்னும் கனியை வெளிப்படுத்த வேண்டும் என்றால் அந்த ஞானத்தை வெளிப்படுத்தும். இப்படி பலவிதமான கனிகள் இருக்கிறது. அதை வெளிப்படுத்துகின்ற தருணங்கள் வரும் பொழுது அதை வெளிப்படுத்தி ஆக வேண்டும். அப்படிப்பட்ட வளர்ச்சி இல்லை என்று சொன்னால் நீ பட்டு போவதற்கு தகுதி உள்ளவன், கெட்டு போவதற்கு தகுதி. நாம் கனி கொடுக்கும் மரமாக மாற அவர் சிலுவை மரம் ஏறினார். நாம் கனி கொடுக்கும் மரமாக மாறுவதற்காகத்தான் அவர் சிலுவை மரத்தில் தன்னை ஒப்பு கொடுத்தார். ஒரு கனியை துண்டு துண்டாக வெட்டி என்னது போட்டால் எப்படி இருக்கும்? அந்த கனியை வெட்டி நம்மளுக்கு கொடுக்கிறார். இன்றைக்கு ராப்பூஜை நம்ம வாங்கும் போது எதை சாப்பிடுகிறோம்? எதை சாப்பிட்றோம்? எதை சாப்பிடுகிறோம் சொல்லுங்க. நீங்கள் பதில் சொல்லலைன்னா தெரியலன்னு நினச்சிக்குவேன் நான். அவருடைய சரீரத்தை சாப்பிட்டு விட்டு அவருடைய இரத்தத்தை குடிக்கிறோம். அதுதான் ராப்போஜனத்தின் அடையாளம். அப்போ அவர் சரீரத்தை சிலுவையிலே கொடுத்திருக்கிறார். ஏனென்றால் நாம் கனி கொடுக்க வேண்டும் என்பதற்காக. அவர் கனியாய் மாறி தன்னை ஒப்பு கொடுக்கிறார். அவருடைய இரத்தம் நமக்கு கனி கொடுக்க செய்யும் உரமாக. அந்த தோட்டக்காரர் என்ன பண்ணுறாரு? 4வது வருஷம் நான் உரம் போட்டு கொத்தி எரு போட்டுலாம் சொல்கிறாருல்ல. இதோ ஆண்டவர் இயேசு நமக்கு இரத்தம் நமக்கு கனி கொடுக்க செய்யும் உரமாக நம் மீது தெளிக்கப்பட்டது.
இது உலகம் சார்ந்த கனிகள் அல்ல, இது கிறிஸ்து சார்ந்த கனிகள் கொடுப்பதற்காக நாம் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறோம். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 17:8 வாசிக்கலாம். கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் எந்த நிலையிலும் கனி கொடுக்கும்படி கர்த்தர் நமக்கு துணை நிற்கிறார். அதற்காகத்தான் நம்மிடம் அவர் வந்தார். கர்த்தர் நல்லவர் என்பதை நாம் ருசித்து பார்க்கிறவர்களாக இருக்கிறோம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். பாடல் 40 இருக்கு, அதை நம்ம பாடுவோம் பல நேரங்களில். கர்த்தர் நல்லவர், ருசித்து பாருங்கள். எந்த சோதனையிலும் கனி கொடுக்கின்ற மரங்களாக நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். எந்த சோதனையிலும் நாம் கனி கொடுக்கின்ற மரங்களாக நம்முடைய வளர்ச்சி இருக்க வேண்டும். நாம் படுத்தப்பட்டு இருக்க வேண்டும். நியாயாதிபதிகள் 9, 10, 11 வசனங்களை வாசிக்கலாம். எந்த சோதனையிலும் கனி கொடுக்கின்ற மரங்களாக. கனி கொடுத்துக்கிட்டே இருக்கிறதுனால உனக்கு என்னடா பிரயோஜனம்? என்ன கனி? விசுவாச கனி, பக்தியின் கனி, ஜெபம் என்னும் கனி, கர்த்தருக்கு பயப்படுதல் என்னும் கனியை கொடுக்கிறாய், தாழ்மை என்னும் கனியை கொடுக்கிறாய், சமாதானம் என்னும் கனியை கொடுக்கிறாய். இதனால் என்னடா உனக்கு ஏதோ வருவாய் இருக்கா? இன்கம் இருக்கா? மெட்டீரியல் பெனிஃபிட்ஸ் எதுவும் இருக்குதா? என்ன இதை செஞ்சுக்கிட்டு என்னத்தை வாழ்க்கை வாழ்கிறேன்னுமோ என்று சாத்தான் பிசாசு சொல்லுவான். அதுதான் அத்திமரம் ராஜாவாகும் சோதனை வரும். என்ன பழக்கம்? இதெல்லாம் விடுற, நீ ராஜாவாக்குறவா, உன்னைய ராஜாவாக்குறேன் வா. அத்திமரத்தை ராஜாவாகும் சோதனை வருகிறதாம். நீ ராஜாவாகலாம் அந்த தோட்டத்துக்கு. அந்த வேலையெல்லாம் எனக்கு வேணாம். அத்திமரம் சொல்லுது, அந்த ராஜா வேலையெல்லாம் எனக்கு வேண்டியதில்லை, மகுடமெல்லாம் வேணாம். நான் கனி கொடுத்தாகணும், என்னை நட்டவருக்கு நான் பலன் கொடுத்தாக வேண்டும். அந்த ராஜா வேலையெல்லாம் எனக்கு வேண்டாம் என்று சொல்லுகிறதாம் அத்திமரம். இதைத்தான் நாம் ஒவ்வொருவரும் கற்றுக்கொள்ள வேண்டும். உலகம் சார்ந்த அந்த மகுடங்களை சுமப்பதன் மூலம் இந்த கனிகளை எல்லாம் விட்டு நம்ம போனோம்னு சொன்னால் நம்ம பிரயோஜனமற்ற அத்திமரம், கனி கொடுக்க முடியாத அத்திமரமாக இருக்கிறோம். நான் என் மதுரத்தையும் என் நற்கனியையும் விட்டு மரங்களை அரசாள போவேனோ என்று அந்த அத்திமரம் சொல்லுது. என்ன சொல்லுது? நான் என் மதுரத்தையும் என் நற்கனியையும் விட்டு மரங்களை அரசாள போவேனோ என்றது. ஆதியிலே கனியின் மீது கொண்ட ஆசையால் பாவம் பிறந்தது. ஆரம்ப நிலையில் எப்படி ஆரம்பிச்சிச்சு? கனியின் மீது கொண்ட ஆசையால் பாவம் பிறந்ததால் சாபம் வந்தது. இச்சாபம் நீங்கத்தான் மனிதனையே கனியாய் மாற்ற கடவுள் பூமிக்கு அனுப்பிய மீட்பர் தான் இயேசு கிறிஸ்து. ஒரு கனியின் மூலம் பாவம் தொடங்கியது. ஒரு கனியின் மீது கொண்ட ஆசையால் பாவம் தொடங்கியது. இதோ இயேசு கிறிஸ்து கனியாய் வந்து அதற்கு ஒரு பிரேக் உடைச்சார். அந்த துவக்கத்தை, அந்த கண்டினியூட்டியை மாற்றினார். ட்ராக்கை மாற்றி மன்னிப்பு கிருபை என்கிற வழியாய் நம்மளை கொண்டு செல்லுகிறார். அதுதான் சிலுவை மரணத்தின் விளைவு. கடவுள் பூமிக்கு கிறிஸ்துவாய் இடம் பெயர்கிறார்.
மேலோகத்தினின்று கீழ் நோக்கி அவர் இறங்குகிறார், மனிதனோடு கரம் சேர்க்கிறார். இதுதான் முதல் வருகை. ஆண்டவருடைய முதல் வருகை மனிதனோடு கரம் சேர்ப்பதற்காக. ஒரு மனுஷி, ஒரு பெண் மனுஷி, பூமியிலே பிறந்த ஒரு மனுஷியினோ மகனாய் பிறக்கிறார் என்றால் மனிதனோடு கடவுள் கலக்கிறார், கை கொடுக்கிறார், இணைகிறார் என்ற அர்த்தம். ஏனென்றால் மனுஷனுக்கு உதாரணமாய் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்றால் நான் மனுஷன் போல நின்னாதான் அங்கே நல்லது இல்லையா? நான் ஏதோ ஆவியாவே நின்றுக்கிட்டே இருந்தேன்னு சொன்னால் என்னுடைய செய்கைகளை, கிரியைகளை அவன் புரிஞ்சுக்க மாட்டான், தெரிஞ்சுக்க மாட்டான். நான் மனிதனாய் அவனை போலவே கூட கைகோத்துக்கிட்டு இருந்தால் தான் என்னது என்னுடைய மூவ்மெண்ட்டு, என்னுடைய பாதையை அவன் புரிந்து கொண்டு அதுபோல நடப்பான். எனவே அவர் மனிதனானார், கனியாய் இறங்கி வந்தார் என்று சொல்லப்படுகிறது. மனிதன் மீட்படைய கடவுள் பூமிக்கு கிறிஸ்துவாய் இடம்பெயர்கிறார், மேலோகத்தினின்று கீழ் நோக்கி இறங்குகிறார், மனிதனோடு கரம் சேர்க்கிறார். இதுதான் முதல் வருகை என்று சொல்லப்படுகிறது. மனிதன் மீட்பை பெற்ற ஒரு கனியாகி மேல் நோக்கி செல்வதுதான் இரண்டாவது வருகை. கிறிஸ்து மூலமாக மீட்பை பெற்றுக்கொண்டு, அதாவது கனிகளை, நிறைய கனிகளை கொடுத்து அவன் இயேசுவோடு மேல் நோக்கி இடம் பெயர்கிறான் பாரு, அதுதான் இரண்டாவது வருகை விளைவு. இரண்டாவது வருகையின் பல் மனிதன் கடவுளோடு கரம் சேர்ப்பதுதான் இரண்டாம் வருகை. இந்த இடைக்காலத்தில் மனிதனுடைய வாழ்க்கை நிலை என்னவாய் இருக்கிறது? முதல் வருகைக்கும் இரண்டாவது வருகைக்கும் இடையே உள்ள மனிதனுடைய வாழ்க்கை நிலை என்ன? ஆண்டின் இறுதியில் இருக்கிறோம், ஒரு புதிய ஆண்டின் துவக்கத்தை எதிர்நோக்கி இருக்கிறோம். இந்த இடைக்காலத்தில் நம்முடைய வாழ்க்கை கனி நிறைந்திருந்ததா? கனி கொடுத்திருக்கிறோமா? வரப்போகும் அந்த ஓராண்டு சலுகையில் கனி கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறோமா? தோட்டக்காரராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு பெற்று தந்த அந்த இன்னும் ஓராண்டு சலுகை நம்ம இரண்டாம் வருகைக்கு ஆயத்தமாக்கும்படி காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும். இன்னும் ஓராண்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஓராண்டுன்னா என்ன? இன்னும் ஒரு பீரியட். அது எத்தனை ஆண்டுகள் நமக்கு தெரியாது, கடவுளுக்கு தான் தெரியும். அவருடைய வருகைக்கு ஆயத்தமாக்கும்படி காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு காலத்தை கொடுக்கிறார். இன்னும் கொஞ்சம் காலம், காலமும் நேரமும் கர்த்தர் தந்ததே. காலமும் நேரமும் கர்த்தர் தந்ததே. வாழ்வில் எந்நேரமும் நம்பிக்கையோடு துதிப்பதே எந்தன் கடமை. விசுவாசத்தோடு துதிப்பதே என்னுடைய கடமை. கிறிஸ்துவின் நாமத்தை தலையிலே சுமந்ததன் அடையாளத்தை புறஜாதி மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டுவதுதான் என்னுடைய கடமை. அதற்காகத்தான் இந்த சொற்ப காலம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. காலமும் நேரமும் கர்த்தர் தந்தது. காலமும் நேரமும் கர்த்தர் தந்ததே. வாழ்விலே நேரமும் துதிப்பதெந்தன் கடமையே. காலமும் நேரமும் கர்த்தர் தந்ததே. வாழ்விலே நேரமும் துதிப்பதெந்தன் கடமையே. இந்த கனி கொடுக்காதபடி நம்ம காலத்தை எப்படியெல்லாம் வீணாய் பல வகையில் செலவு பண்ணுறோம் என்பது இங்கே கவிகளிலே நிறையா சொல்லப்படுகிறது. எல்லாத்தையும் பாட முடியாது. ஒரு கவி பாடலாம். தேவையற்ற காட்சிக்கான டிவி உண்டு அமர்வதுண்டு. தேவன் பாதம் தேட நேரம் இல்லையோ. தேவையற்ற காட்சிக்கான டிவி முன்பு அமர்வதுண்டு. தேவன் பாதம் தேட நேரம் இல்லையோ. கொல்கதாவின் மீட்பை கண்டு கொள்ள எந்த நெஞ்சமே நீ கொஞ்ச நேரம் இயேசுவுக்கு தந்திடு. கொல்கதாவின் மீட்பை கண்டு கொள்ள எந்த நெஞ்சமே நீ கொஞ்ச நேரம் இயேசுவுக்கு தந்திடு.
நீதிமன்றம் தோறும் சென்று காவல் நிலைய வாசல் நின்று பாதி நாட்கள் விரயமாவதில்லையோ? நீதிமன்றம் தோறும் சென்று காவல் நிலைய வாசல் நின்று பாதி நாட்கள் விரயமாவதில்லையோ? நீதி செய்யும் ஆண்டவர் முன் நிற்க வேண்டும், விரைந்து வந்து நியாய தீர்ப்பில் நல்ல பங்கை வென்றிடு. காலமும் நேரமும் கர்த்தர் தந்ததே, வாழ்விலே நேரமும் துதிப்பதெந்த கடமை. காலம் நேரம் கடவுள் கொடுத்திருக்கிற அந்த பீரியட் இயேசு கிறிஸ்து மூலமாக அவருடைய மத்தியஸ்தர் என்ற முறையிலே ஒரு ரெக்கமெண்டேஷனில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பீரியட். இதை பயன்படுத்தி கொண்டு நாம் கனிகளை கொடுக்கிறவர்களாய் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். கடந்த காலங்களைப் போல எதிர்காலம் இராது. இது எச்சரிக்கையின் காலம். சத்தியத்தில் அநேக எச்சரிக்கைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறதே. சத்தியம் சொன்ன தீர்க்க தரிசனம் எல்லாம் முன் அடையாளங்கள் எல்லாம் வருகையின் அடையாளங்கள் நடந்து கொண்டிருக்கிறதே. எவ்வளவு ஜெபம் பண்றாங்க உலகம் முழுவதும், இன்னும் அது நின்றபாடு இல்லையே. அந்த அடையாளங்கள் தொடர்கிறது. தீர்க்க தரிசன அடையாளங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. கடந்த காலங்களைப் போல இன்னும் எதிர்காலம் இருக்காது. சிறு பிள்ளைகளும் வாலிப பிள்ளைகளும் எச்சரிக்கையாய் கவனிக்க வேண்டிய காரியம். இந்த நாட்களில் நடக்கின்ற நிகழ்வுகள் எத்தனை பயங்கரம், எத்தனை பாழ்கடிப்பு, எத்தனை வாதைகள். என்னையா ஒரு விமானம் போய் சம்பந்தம் இல்லாத போய் விழுவது 179 பேர் காரியம் ஒரு செகண்டில். எவ்வளவு இந்த நாட்களில் நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா நிறைய விபத்துகள், விமானத்திலிருந்து, கப்பலிருந்து, ரயிலிருந்து, இந்த மாதிரி இதுக்கு முன்பதெல்லாம் அதிகமாக நடந்தது இல்லை. வாகன விபத்துகள், தண்ணீரில் மூழ்கி பிள்ளைகள்லாம் செத்து போயிட்டு, கிணத்துல விழுந்துட்டான், தண்ணியில் விழுந்துட்டான், ஆற்றுல விழுந்துட்டான், வெள்ளத்தில் விழுந்துட்டான். இனி எத்தனையோ பாலியல் வன்முறைகளினாலே வாலிப பிள்ளைகள் அநேகர் கொலை செய்கிறார்கள். கொலைகள், அதிகமான கொலை. அப்படிப்பட்ட காலங்கள் இது. இன்னும் எப்படி இருக்குமோ தெரியாது. அநேக பாழ்கடிப்புகள், வாதைகள், கொலைகளும் கொள்ளைகளும் சாதாரணமாகிவிட்டது. பாலியல் கொடுமைகள், குழந்தைகளுக்கும் வாலிபருக்கும் ஏற்படும் திடீர் மரணங்கள், போதை வெறித்தனம், தீவிரவாத கொலைகள், எத்தனை 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 விதம். இன்றைய முதியோரின் கடந்த காலங்கள் இப்படிப்பட்ட பாழ்படுத்தும் அம்புகள் குறைவாயிருந்தது. இன்றைய முதியோர்களின் கடந்த காலத்திலே இப்படிப்பட்ட பாடுகள் அதிகமாய் இல்லை. முதியோரை கேட்டீங்கன்னா தெரியும். ஆனால் இன்றைய குழந்தைகள் மற்றும் வாலிபர்கள் எதிர்காலத்தில் பாழ்படுத்தும் அம்புகள் அதிகமாக இருக்கிறதே. என்ன செய்ய போறாங்க என்று ஒரு அழுகையும் கண்ணீரும் பயமுமாக இருக்கிறது. வாலிப பிள்ளைகளும் குழந்தைகளை எப்படி அதை எதிர்நோக்க போகிறார்கள் என்ற பயம் உள்ளுக்குள்ளே நமக்கு இருக்கிறது. ஜாக்கிரதைப்படுங்கள் சார். ஞானப்பாட்டு 284 நம்ம பார்க்கிறோம். ஜாக்கிரதைப்படுங்கள், ஜாக்கிரதைப்படுங்கள், எவன் தீவட்டியும் எரிய பார்த்திருங்கள். நல்லோரே, வரும் ஜபத்திலே போராடி விழிக்க தேவையே. எழும்பும் நாழி ஏதென்று அறியோமே. எச்சரிக்கைகள் எப்படி வருது? ஞானப்பாட்டு பாடல்களில் துதியிலே எச்சரிக்கைகள் கிட்ட வருகிறது. ஜாக்கிரதை. வாலிப பிள்ளைகள் ஜாக்கிரதையாய் காலத்தை எதிர்கொள்ள வேண்டும். எச்சரிக்கை. ஏதோ பிரசங்கம் பண்ணுறதுக்கு வந்ததுனால ஏதோ சொல்கிறாங்கன்னு இல்லை. இது எச்சரிக்கை காலம். அதுவும் வாலிப பிள்ளைகள் ரொம்ப அவர்களுக்கு அதிக எச்சரிக்கையை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஜாக்கிரதை. உடை, போன், நண்பர்கள், உல்லாசம், கிறிஸ்துக்குள்ளாய் வாழும் வாழ்க்கை, கனி கொடுக்கும் வாழ்க்கை, அது இல்லாதபடி உல்லாச வாழ்க்கை, அது ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறது. அதுக்கு ப்ரிஃபரன்ஸ். ஒரு சின்ன உதாரணம் ஒன்று சொல்ல. வாலிப நண்பர்கள் 2 பேர் இருந்தான். ஒருத்தர் சொன்னால், என் தந்தை மட்டும் நேற்று மறிக்காமல் இருந்திருந்தால் நேற்று செத்து போயிட்டார்.
அவர் மரிக்காமல் இருந்திருந்தால் நேற்றைக்கு நம்ம பிளான் போட்ட அந்த உல்லாச ஜாலி விளையாட்டு நடந்திருக்க மேடம். அதுதாண்டா வருத்தமாக இருக்கு எனக்கு. எங்கள் அப்பா செத்ததுனால இந்த உல்லாச விளையாட்டு வரி போயிட்டு. அதுக்கு நண்பன் சொல்கிறான், அட முட்டாள், ஏண்டா இந்த உல்லாச விளையாட்டை குறித்து நீ அதற்குரிய கவனத்தை செலுத்தாமல் இருந்திருந்தால் உன் தகப்பனை காப்பாற்றி இருக்கலாம். இந்த உல்லாசத்திற்காக உன் நேரத்தை எல்லாம் உழைப்பை எல்லாம் நீ கவனம் செலுத்தாமல் இருந்திருந்தால், ஒரு வாரமாக இதில் கவனம் செலுத்துகிறான் இந்த உல்லாச விளையாட்டுக்கு, இதில் கவனம் செலுத்தாமல் இருந்திருந்தால் உன் தகப்பனை ஆஸ்பத்திரி கொண்டு போய் காப்பாற்றிருக்கலாம்டா, செத்திருக்க மாட்டாரே. அப்போ எதில் இன்ட்ரெஸ்ட்டு, எதில் உனக்கு கவனம், எது முக்கியத்துவம் என்று அவன் சொல்லுவதை பார்க்கிறோம். அது போல வாழ்க்கையில் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? நீ உன் உல்லாசத்தை நினையாது இருந்தால் உன் தந்தையை மறிக்காமல் காப்பாற்றி இருக்கலாமே. காலம் இருக்கும் பொழுதே கிறிஸ்துவின் பலத்த கூடாரத்திற்குள்ளாய் நாம் அடைக்கலம் புகுந்து கொள்ள வேண்டும். காலம் இருக்கும் போதே அவருடைய பலத்த கூடாரத்திற்குள்ளாய் நாம் புகுந்து கொள்ளும் வேண்டும். அப்பொழுது நீங்களும் நானும் கனி கொடுக்கிறவர்களாக மாறுவோம், இருப்போம். லூக்கா 3:9 வாசிக்கிறோம். லூக்கா 3:9 அனைவரும் சேர்ந்து முடிந்தால் வாசிங்க. லூக்கா 3:9 இப்பொழுதே கோடாரியானது மரங்களின் வேரருகே வைக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுதே கோடாரியானது மரங்களின் வேரருகே வைத்திருக்கிறது. ஆகையால் நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். எச்சரிக்கை, ஜாக்கிரதை. எனவே மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். 4வது பீரியட் இப்போ நடந்துட்டு இருக்கு. காலம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது கிறிஸ்துவினாலே. கிறிஸ்து என்னும் தோட்டக்காரனாலே அத்திமரத்திற்கு 4ஆம் பீரியட் கொடுத்தது போல நமக்கு 4வது பீரியட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஜாக்கிரதை. அதை பயன்படுத்தி கொண்டு கனிகளை முற்றிலும் கொடுக்கிறவர்களாக நம்முடைய வாழ்க்கையை நாம் தொடர வேண்டும். வருகின்ற ஆண்டு நம்முடைய வாழ்க்கையிலே அதிக கனிகள் விளைய வேண்டும். கர்த்தருக்கு பிரியமான அதிகமான கனிகள். எனவே தீபங்களை ஏற்றி வைத்து அதில் எண்ணெய் இல்லாமல் உட்கார்ந்திருக்கக்கூடாது. அவர் வருகையின் நாட்கள் சமீபமாயிருக்கிறது. கதவு திறக்கப்பட போகிறது. தீபங்களை ஏற்றி தீபங்களை வச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்காரு. அதில் எண்ணெயே இல்லாமல் தீபம் வச்சிருந்தா என்ன பிரயோஜனம்? தீபங்கள் ஏற்றி வைத்து காத்து நிற்போமா? தீமைக்கு இடம் தராமல் விழித்திருப்போமா? புரியுதுங்களா? எப்படி இருக்க வேண்டும்? கிறிஸ்துவை அறிந்த நாம் எப்படி இருக்க வேண்டும், எப்படி ஒரு ஆயத்தத்தோடு இருக்க வேண்டும் என்பதை சத்தியம் சொல்லுகிறது. மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். தீபங்களிலே எண்ணெயை ஊற்றி ரெடியாக வச்சிரு. எண்ணெய் என்று சொன்னால் என்ன? ஆவி. ஆவியினால் நிரப்பி இருக்க வேண்டும். கனிகளை கொடுக்கின்ற ஆவியினால் நிரப்பப்பட்டு இருக்க வேண்டும். எந்த நேரம் வந்தாலும் டக்குன்னு கொளுத்திடணும், டக்குன்னு தீபம் எரியணும் இல்லையா? தீபங்கள் ஏற்றி வைத்து நாம் காத்திருப்போமா? காத்து நிற்போமா? சொல்லுங்க, காத்து நிற்போமா? அடுத்த ஆண்டு இன்னும் அதிகமான ஆவியினாலே நிறைந்து நாம் ஆண்டவருக்காய் காத்து எப்போ வருவார் என்று சொல்ல முடியாது. தீபங்கள் ஏற்றி வைத்து காத்து நிற்போமா? தீமைக்கு இடம் தராமல் விழித்திருப்போமா? பாவத்தின் ஆசை விட்டு வாழ்ந்து பார்ப்போமா? வாரங்கள் தொலைந்ததென்று சாட்சி சொல்வோமா? தீபங்கள் ஏற்றி வைத்து காத்து நிற்போமா? தீமைக்கு இடம் தராமல் விழித்திருப்போமா? பாவத்தின் ஆசை விட்டு வாழ்ந்து பார்ப்போமா? வாரங்கள் தொலைந்ததென்று சாட்சி சொல்வோமா? நினையாத நேரம் வந்து நிஜமான காட்சி தந்து நிலையான தீர்ப்பு சொல்லும் வேளை
சந்தேகமில்லை. மணவாளன் வந்த பின்னே மகிழ்வோடு சேர்ந்து முன்னே மகிமைக்குள் நாமும் செல்லும் போது சந்தோஷமாக தீபங்கள் ஏற்றி வைத்து காத்து நிற்போமா? தீமைக்கு இடம் தராமல் பிழைத்திருப்போமா? உணவின்றி வறுமையில் வாழும், உடையின்றி வெறுமையில் வாழும், உறவின்றி அழுபவர் உருவில் இயேசுவே. காசில்லா ஏழைக்கு உதவு, கடவுளுக்கே கடன் தரும் அளவு, கணக்கில்லா செல்வமும் சேரும் வெள்ளிலே. அளவில்லா அன்பு கொண்டது, அனுதினமும் உன்னை காத்தது, அவதானே நியாயம் தீர்க்க வரும் இயேசுவே. அளவில்லா அன்பு கொண்டது, அனுதினமும் உன்னை காத்தது, அவர்தானே நியாயம் தீர்க்க வரும் இயேசுவே. தீபங்கள் ஏற்றி வைத்து காத்து நிற்போமா? தீமைக்கு இடம் தராமல் விழித்திருப்போமா? விழித்திருப்போமா? அவருக்காக காத்து நிற்போமா? ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கொடுத்த காலங்களுக்காய் நன்றி ஆண்டவரே. இம்மட்டுமாய் காத்து வந்திருக்கிறேன், பாதுகாத்தி சுகப்படுத்தி வாழ்வுக்கு வாழ்வை தந்திருக்கிறேன். நீ தொடர்கின்ற ஆண்டிலும் ஆண்டவரே பிரவேசிக்க நீ செய்ய போகிறேன் ஆண்டவரே. தொடர்கின்ற ஆண்டிலும் உமக்கு பிரியமுள்ள நல்வாழ்க்கையை கனி கொடுக்கின்ற ஒரு அத்திமரமாய் எங்கள் வாழ்க்கை திரும்பும்படியாய் கிருபை செய்ய வேண்டுமா? இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டுகிறோம். விண்ணப்பத்தை ஏற்றலும் அன்பின் பிதாவே.